ஒரு டிஃபரெண்டான ஒரு அதிசயமான ஒரு பாட்டு. பூவுக்குள் ஒழிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம். வைரமுத்து பாட்டெல்லாம் எழுதுவாரு, அது பாட்டெல்லாம் இப்படி எல்லாம் எழுதுவாரு. எனக்கு அதிசயமா இருக்கு. அப்ப எந்த மாதிரி எழுதுவாரு? நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. அந்த பாட்டுல சொல்லிருக்கக்கூடிய லிரிக், வான் மிதப்பதை போல் இருக்கக்கூடிய உனது கண்கள், தேன் தெரிக்கும் கண்ணங்கள். பதினாறு வயதான பருவத்தில் எல்லோர்க்கும் படர்கின்ற காதல் அதிசயம். உலகுல 7 அதிசயங்கள் கூட உன்னை சேர்க்கிறேன் இல்லையா? எதனால நான் உன்னை சேர்க்கிறேன்? வான் மிதக்கும் உன் கண்கள், தேன் தெரிக்கும் கண்ணங்கள், பால் குடிக்கும் மதரங்கள் அதிசயமே. இன்னைக்கு பாட்டு ஒரு டிஃபரெண்டான ஒரு அதிசயமான ஒரு பாட்டு. மீண்டும் மீண்டுமா அதிசயமா இருக்கும். ஒருவேளை 7 அதிசயத்தை சொல்ற மாதிரியா? அதிசயமே அதிசயம். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. சங்கர் படம், மணிரத்னம் டைரக்ஷன். மணிரத்னம் டைரக்ஷன் அப்படியே அடிச்சு என்ன வேணாலும். சங்கர் படம் பெரிய சோழர் பரம்பரை. மகளே, சங்கர் படம் மணிரத்னம் டைரக்ஷன் தான். எனக்கு தெரியும். மகத்துக்கு மாத்தி சொன்னேன். எப்படி பாத்தீங்களா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? பாத்துங்க. சங்கர், பிரசாந்த், ஐஸ்வர்யா ராஜாய். தங்கப்ப தக்கம் இல்ல, தங்க பதக்கம். ராஜாய், ராஜேஷ், நான் சார். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம். அதிசயம் பாட்டு என்ன படம்? ஜீன்ஸ். ஹீரோ ஹீரோயின் ஐஸ்வர்யா ராய். மியூசிக் கம்போசர் ரகுமான் சார். லிரிக் ரைட்டர் ஐயா தெரியாது மிஸ்டர். எலே தீவட்டி தலையா வைரமுத்து. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. இந்த ஆளு குட்டிகள் அடிச்சு விட்டது. எப்படினாலும் அதை எடுப்பாரு. மேபி வாலியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் குமார் அவசரப்பட்டிய அவர் இந்த மட்டும் எழுதுவாரு. யார் சாமி இவன்? வைரமுத்து பாட்டெல்லாம் எழுதுவாரு, அது பாட்டெல்லாம் இப்படி எல்லாம் எழுதுவாரு. எனக்கு அதிசயமா இருக்கு. அவர் இந்த மாதிரி எழுதுவாருன்னு தெரியாது மிஸ்டர். அப்ப எந்த மாதிரி எழுதுவாரு? நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. அவரு ஒரு சில அவர் பேச பார்த்தாலே ஒரு டெரரா இருக்கும். எப்படி மூஞ்சில முந்திரி திராட்சைலாம் ஒட்டி இருக்குமா? பயமா இருக்கும். எப்பவுமே அப்படியே மறைச்சிட்டே இருப்பாங்க மிஸ்டர். அவர் பேச என்ஹான்ஸ் பண்றதுக்குள்ள ரொம்ப இதுவா இருக்கும் மிஸ்டர். வைரமுத்து சார், நீங்க வந்து செம்ம டெரரா இருக்கீங்களா? இனிமேல் வந்து ஸ்மைலோட இருப்பீங்களா? அவன் மேல என்னடா காண்டு உனக்கு? இட்னு வந்து யார்கிட்ட மாட்டி விட்டுக்கிற? பிரசாந்த் சிம்ரன் படத்துல வருவார்ல சார் வைரமுத்து. அவர் கண்களை பார் இளவு தெரியும், அவர் மண்டையை பார் இளவு தெரியும். தெரியுமா? தெரியும் பையா. வைவரே வைரமுத்து தெரியாது. அந்த படத்துல தான் சொன்னாங்க போல வைரமுத்துன்னு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஜோடி படத்துல வைரமுத்து அவரோட கவிதைகள் வந்து சூப்பரா இருக்கும். அடே நான் அப்படி இருக்கும். பார்த்தேன் ஒண்ணு மெரசலாயிட்டன்ற மாதிரி அப்படியே கவிதைகள் இருக்கும். அதனாலதான் வைர வரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்படி எல்லாம் ஒரு கவிஞன் வந்து யோசிக்க முடியுமா அப்படிங்கிற இது மாதிரி இருக்கும். வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்ல, வயிற்றில் நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்து ஆயிருச்சு வரிகள்லாம். அதனாலதான் வந்து வைரமுத்து பேர். ஏற்கனவே வைரமே வந்து பெரிய காஸ்ட்லி, அதுல முத்து சேர்ந்துச்சுன்னா முத்து பவளங்களும் இருக்கும். அந்த மாதிரி பாடல் வரிகள். காம்போ பாருங்க, ஏஆர் ரஹ்மான், சங்கர், வைரமுத்து ஹிட். இப்ப பாருங்க, அந்த பாட்டுல சொல்லிருக்கக்கூடிய லிரிக், இப்ப வந்து நம்ம தனித்தனியா ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்ம எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கிற போது அந்த வார்த்தைகள் வலிமை பெற ஆரம்பிக்குது. அப்போ இந்த வார்த்தையில என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பாட்டுல ஒரு பெண் எவ்வளவு பெரிய அதிசயமானவள், அந்த பெண்ணுக்கு ஈக்குவலா இயற்கை எவ்வளவு அதிசயமானது, இயற்கையில ஏற்பட்ட அதிசயத்துக்கு ஈக்குவலாக அந்த பெண் இருக்கிறது மாதிரியும், அந்த பெண் இயற்கை, இந்த இயற்கைக்கு செயற்கையாக செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான் உலகத்தில் உள்ள 7 அதிசயங்கள். அந்த 7 அதிசயங்களை சங்கர் அவர்கள் வந்து படம் பிடிக்கின்றார். அதுக்கு 7 அதிசயங்கள் அந்த வரிகளுக்கு ஏற்ப ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பட்டையை தீட்டி அப்படியே வைரங்கள்லாம் அப்படியே ஜொலிக்குள்ள இரவு நேரத்துல அது மாதிரி வச்சா எப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈக்குவலுக்கு ஒரு டியூனை கிரியேட் பண்ணியிருப்பார். இந்த பெண்ணையும் இயற்கையும் அப்படியே கம்பேர் பண்ணி அழகான ஒரு வரிகளை கொடுத்திருக்கார். அதுதான் அதிசயம் அப்படிங்கிற பாட்டு. இப்ப ஒவ்வொரு லைனா போலாம். எவ்வளவு மேஜிக் பண்ணிருக்காரு பாருங்க நம்ம வைரமுத்து அவர்கள். பூவுக்குள் ஒழிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம். என்ன புரியுது? பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம்.
கனினா தேன் 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 பூவுக்குள் இருக்கிற தேன் கனி என்றால் தேன். மக்களே நகைச்சுவையா பேசுறீங்க, எனக்கே காமெடியா இருக்கு. கையை தட்டு. கனி என்றால் தேன் 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 உன்னை தேடி அலைந்தேன். இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு. பூவுக்குள்ள என்ன ஒளிஞ்சிருக்கும்? கனிதான். வண்டு கிண்டு எதுவும் இருக்காது, வெளியில தான் இருக்கும். வண்டு போய் கிரியேட் பண்ணது மகரந்த சேர்க்கை. மக்களே பாத்தீங்களா, இவ்வளவு பெரிய அறிவாளிகளை தான் கூட வச்சிருக்கிறேன். ஓ, இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம். பூ ஃபர்ஸ்ட் வந்து செடியில வந்து பூ வருதுன்னா அதுக்கப்புறம் தான் வந்து கனி வரும் மாஸ்டர். பூ வந்துட்ட பிறகு காய் வந்து அதுக்கப்புறம் கனி வர்றதால இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும்போது அது சர்ப்ரைஸா வருதுல்ல, அது ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்றாங்க. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம். பூ ஒன்றிலிருந்து மகரந்த தூள், மகரந்த தாள் அப்படி சொல்லி படிச்சிருக்கீங்களா? 10வது செம்பருத்தி டிராயிங் போடுவோம். அதிலிருந்து கனி ஆகுறதுக்கு அந்த பிஞ்சு அப்படி கிளம்பும். பூ எவ்வளவு பெருசு? சின்னதா இருக்கும். ஆனா அது பிஞ்சு கிரியேட் ஆகி அது காய் எவ்வளவு பெருசா இருக்கும்? பெருசா இருக்கும். பூக்கும் அந்த கனிக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும். அப்போ சிறிய பூவுக்குள் மறைந்திருக்கும் காய் மிகப்பெரிய அதிசயம். எப்படி வருது, எப்போ பூவோட வந்து பெரிய காயா வருது, பெரிய கனியா வருதுனால ரிசர்ச் பண்ணி தெரியக்கூடாது. ஏன்னா அது இயற்கையின் படைப்பு, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. பண்ணத்து பூச்சியுடம்பில் ஓவியங்கள் அதிசயம். ராகவேந்தர், வண்ணத்து பூச்சினாலே அந்த பட்டாம்பூச்சி சொல்லுவாங்க நம்ம சார், அது உடம்புல வந்து கலர் கலரா வித்தியாசமா டிசைனா இருக்கும். அதுவே ஒரு அதிசயம் தானே அப்படின்றாங்க அந்த லைன்ல. ஒரு டிராயிங் வந்து ஒரு வால்ல வரைகிறதுக்கு 1008 பிரஷ், 1008 பெயிண்ட் டப்பா, அதுக்கப்புறம் வால், அதுக்கப்புறம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. அது அந்த டிராயிங் வரைகிறது கத்துக்கணும். ஆனால் அந்த பட்டர்ஃப்ளையோட இறகுகள்லையும் சரி, அந்த பட்டர்ஃப்ளை அப்படி டிசைன் பண்ணி அதுல அவ்வளவு ஒரு யூனிக்கா டிராயிங் பண்ணது மாதிரி ஒரு கலர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கல, இயற்கையோட அதிசயம். ஆனா ஒவ்வொரு பட்டர்ஃப்ளைஸ்ல ஒவ்வொரு மாதிரியான கலர், ஒரே மாதிரி இல்லாம. இது பட்டர்ஃப்ளை மட்டும் இல்ல, மயில், மான், அப்புறம் வந்து குயில், பாம்புகள்ல பலவிதமான வகைகள். அப்போ இதுக்கு பெயிண்ட் அடிச்சது யாரு தெரியாது, இயற்கையோட படைப்பு. இது ஒரு அதிசயம். பன்னிக்கு மட்டும் ஒரே கலர், கருப்புனா கருப்பு. யானைக்கும் ஒரே கலர் தான். அது ஏன் அப்படி? அது அவருக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு. 2 கலர் மஸ்ட் யானைக்கு. அப்படியாமா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? Black elephant, கிரே அந்த டைப். பாதி Black பாதி கிரே வேடம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? அந்த மாதிரி மக்களே, யானை 2 கலர்களில் இருக்கின்றது. ஒரு பாதி கருப்புகள், மறு பாதி வெளுப்புகள். ஒரு பாதி கனவு நீயடா. அந்த மாதிரி தானே இது. வெளுப்புனா என்ன மாஸ்டர்? வெண்மை, வெளுத்து போய்விட்டது, வெண்மை ஃபேட் ஆயிடுச்சு. புரிகின்றதல்லவா? ஆங்கில பரம்பரை மக்களே. அதனால இந்த அளவுக்கு நான் வந்து என்னை சுத்தி எல்லாருமே ஃபாரினர்ஸா இருக்கிறதுனால தமிழை சொல்லி கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க கொஞ்சம் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. எல்லாருமே அப்படிதான். இவன் வந்து இங்கிலாந்துல இருந்து வந்திருக்கான். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. யாருன்னு அவரு? யாருன்னு கேக்குறேன். ஜார்ஜ் புஷ் வந்து எம்எல்ஏ தான். எந்த நாட்டுக்கு எம்எல்ஏ? உன்னை ஏன்டா கூப்பிட்டேன்னு யோசிக்கிறேன். எந்த நாட்டுக்கு எம்எல்ஏ? தமிழ்நாட்டுக்கு. அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? நாடு தானே கேட்டா, தமிழ்நாடு. நாட்டுக்கு எம்எல்ஏ. அப்பா பாத்தீங்களா மக்களே, ஒரு எம்எல்ஏவை விதிக்கப்படுவது ஒரு நாட்டுக்கு. புரிஞ்சிருச்சா? துளை செல்லும் காற்று, மெல் இசையாதல் அதிசயம். காது, சின்ன துளை வழியா செல்ற காத்து இசை மூலமா உள்ளக போகுது. மக்களே, நம்ம கண்டென்ட் ரீச் ஆச்சுன்னு வச்சுக்க, உலகத்துல பல மில்லியன் போடு. நியாயமா பார்த்தா இருந்தாலும் பரவாயில்ல. என்ன சொல்றாப்ல அப்படி? துளை செல்லும் காற்று, மெல் இசையாதல் அதிசயம் அப்படின்னா, இந்த பனி காத்துல அடிக்கும்ல, அந்த டைம்ல நம்ம பனியில படுத்துருப்போம்ல, அப்போ வந்து இந்த காது வலி காத்து உள்ள போயிடும். இந்த காத்து இது வழி போன காத்து இது வழி வரும்போது காது வலிக்குது, கத்துவா பாத்தியா? அந்த காத்து சங்கீதம் மேல் இசையாக வருகின்றது. இது அதிசயம். இவ்வளவு டேலண்டட் ஆகுற. காது வழியில கத்துறவன் அந்த இசை அதிசயமாக இருக்கின்றது.
இந்த புல்லாங்குழலெல்லாம் ஊதுறோம்ல மாஸ்டர், அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து நம்ம ஊதுறது வந்து ஹோல்ஸ் வழியாக வரும்போது அது வந்து ஒரு நல்ல ஒரு இசையாக நம்ம பண்ணுற டியூனுக்கு ஏற்றமே வருது இல்லை, அது வந்து ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்கிறேன். வெரி குட். இதுதான் நான் யோசிச்சேன் சார். சிறிய துளைகள் வழியாக மெல்லிய காற்று பட்டவுடன் அப்படியே இசையாக மாறி வெளியில வருகிறது. அந்த சத்தத்தை நம்ம காதுகளில் உணர்றோம். அது எதுல வெளியாகனா புல்லாங்குழல். அவ சொன்னது ஃப்ளூட். குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம். குயில் வந்து ப்ரொஃபஷனலாக கற்றுக்கலாம், அது வாத்தியாரம் இல்லை, ஆனால் அது சத்தம் போடுறது வந்து இசை மாதிரியே இருக்குல்ல, அதுவே ஒரு அதிசயம் தான் அப்படின்னு. குயில் சத்தம்யா. இந்த மாதிரி சத்தங்களை ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு விதமாக படைத்துள்ளார் இறைவன். அதுல குயிலோட சத்தத்தை நம்ம மிகைப்படுத்தி எடுத்துக்கிறோம். அதிகமா நம்ம கேட்டதுனால அந்த சத்தத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு யாருமே கிடையாது. அந்த பாட்டு அதிசயம், நேச்சுரலா வரதுனால கொஞ்சம் இனிமையா இருக்கும். இந்த 4 அதிசயங்களையும் தாண்டி அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம், கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே அதுக்கு முன்னாடி தோன்றுனது காதல். காதல் என்பது இழிவான வார்த்தைகள்லாம் அல்ல. காதல் என்பது ஈர்ப்பு. அது எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். பெண் ஆண் மேல இருக்கலாம், ஆண் பெண் மேல இருக்கலாம். மனிதன் இயற்கை மேல இருக்கலாம், இயற்கை மனிதன் மேல இருக்கலாம். தண்ணீர் ஆகாயத்து மேல இருக்கலாம், ஆகாயம் தண்ணீர் மேல இருக்கலாம். வானம் பூமி மேல இருக்கலாம், பூமி வானத்து மேல இருக்கலாம். கருப்பு வெள்ளை மேல இருக்கலாம், வெள்ளை கருப்பு மேல இருக்கலாம். நிலா பூமி மேல இருக்கலாம், பூமி நிலா மேல இருக்கலாம். This is காதல். 16 வயதான பருவத்தில் எல்லோர்க்கும் படர்கின்ற காதல் அதிசயம். 16 வயதான பருவத்தில் எல்லோருக்கும் படர்கின்ற காதல் அதிசயம். ஏன் சின்ன வயசுல வரல, முதுமையில வரல, 16 வயசுக்கு அப்புறம் வரலாம்? காதல் என்பது ஒரு பயிர் வச்சு வளர்ந்துருச்சுன்னா அந்த பருவத்தில் நெல்மலி வரும், உடனே வராது. பயிர் போட்டோன்னு வராது, ரொம்ப முத்தின பருவம் வேஸ்ட்டு தான். ஸோ அந்த 16 வயசு தான் ஒரு பருவம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த ஈர்ப்பு, காதல் வரக்கூடிய ஈர்ப்பு. அதனால அந்த பருவத்தில் ஸ்டார்ட் ஆகுது. அதனால சின்ன வயசுல வரல, முதிர்ச்சியான பருவம் வர மாட்டி அந்த இடைப்பட்ட காலத்தில் வருது. வெரி நைஸ். எக்ஸாம்பிள், அதே காய்கறி கனி. பிஞ்சு விட்டனே பிஞ்சு எடுத்து சாப்பிட மாட்டான். காய் வந்தனே சிலதை சாப்பிடலாம், சிலதை வந்து சாப்பிட முடியாது, விட்டுருவான். கனியானதுக்கு அப்புறம் சாப்பிடுவான். காரணம் பருவம். அது அப்பொழுதுதான் அதனுடைய முழுமையான சுவையை நாம் உணர முடியும். அப்படிங்கிறதுக்காக அந்த பருவம் வந்த உடனே நாம் எடுத்து கொய்யலாம். கொய்யலாம்னா என்னது? சாப்பிடலாம், எடுக்கலாம், பறிக்கலாம் என்று. அதே மாதிரிதான் மனிதனுடைய உணர்வுகளுக்கும் நம்ம காதல், அந்த அன்பினுடைய மொழி, உணர்வுகளை புரிந்து கொள்வதற்காக இயற்கையால் நமக்கு கிரியேட் பண்ணப்பட்ட வயசு எது? 16. அதனால எல்லோருக்கும் காதல் பருவம் படரும். அதை தடைகள் போட்டு உடைக்கிறது மனிதன், அது வேற கணக்கு, அதை விட்டுருங்க. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சியுடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்றின் மேல் மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நீ எந்தன் அதிசயம், கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம், 16 வயதான பருவத்தில் எல்லோருக்கும் படர்கின்ற காதல் அதிசயம். பூவுக்குள் ஒழிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சியுடம்பில் ஓவியங்கள் அதிசயம், பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் எந்தன் அதிசயம், கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். 16 வயதான பருவத்தில் எல்லோருக்கும் படர்கின்ற காதல் அதிசயம்.
அதிசயம் வந்து அப்படியே தொடரணும்ல. ஆமா ஆமா. அப்படியே சரணம் 1ல எப்படி தொடர வச்சிருக்காரு பாருங்க. ஒரு வாசமில்லா கிளையின் மேல் நறுவாசமுள்ள பூவை பார், பூவாசம் அதிசயமே. நல்லா எழுதியிருக்காருல. நறுமணம் தான் நறுவாசனம். எஸ். ஒரு வாசமில்லா கிளையின் மேல் நறுவாசமுள்ள பூவை பார், அந்த பூவாசம் அதிசயமே. இப்ப ட்ரீஸ் எல்லாம் இருக்குல்ல, ட்ரீஸா இருக்கட்டும் இல்ல வந்து மல்லிகைப்பூ செடியோட அந்த தண்டுகளா இருக்கட்டும், அந்த கிளைகள்ல போய் நீங்க மூக்கு வச்சு பாத்தீங்கன்னா பச்சை வாசனை வரும். பச்சை தான் வீசும். அடுத்து வந்து ஒண்ணு பிறக்குது அதுல இருந்து, என்னன்னா அதுதான் பூக்கள். அந்த பூக்கள்ல போய் வச்சீங்கன்னா அதுதான் நல்ல வாசம், நறுமணம் அப்படின்றோம் இல்லையா. அந்த வாசம் உள்ள பூவை பார், அந்த பூ வாசம். வாசம் எங்கிருந்து வருகிறது அதெல்லாம் ரிசர்ச் பண்ணாத, அது ஒரு அதிசயம். நறுவாசம் உள்ள பூ இருக்கு, பூ கண்களுக்கு தெரிகிறது, அந்த வாசம் கண்களுக்கு தெரியவில்லை. அந்த வாசம் எங்கிருந்து வருகிறது, அது அதிசயம். ஓகே சார். ஆமா ஆமா. அலைக்கடல் தந்த மேகத்தில் சிறு துளி கூட உப்பில்லை, மழை நீரும் அதிசயமே. அலை கடலில் இருந்து மேகம் வருதுன்னு சொல்லி படிச்சிருப்போம், ஆனா ரியலா ஃபேக்கான்றது நமக்கு தெரியாது. கடல் ஆவியாகி அதுக்கப்புறம் மேல மேகமாக உருவாகி அதுல குளிர்ந்த காற்று மேகத்தின் மேல பட்ட உடனே அது மழையாக பொழிகின்றது அப்படின்னு நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஆனா அதுதானான்றது நமக்கு தெரியாது. அலை கடலின் வழியாக கிரியேட் பண்ண மேகத்தில் இருந்து வரக்கூடிய மழை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு துளி கூட உப்பா இல்ல. ஆனால் மழை மேகம் எதிலிருந்து உருவாகுனதுன்னு சொல்றாங்க, கடலில் இருந்து கிளம்பிய ஆவி மேகமாக உருவாகி அதிலிருந்து வரக்கூடிய அந்த மழை நீரானது ஒரு டிராப் கூட உப்பில்லை. மழை நீரும் அதிசயமே. பிஸ்னரி வாட்டர் கூட தோத்து போயிடும். தத்துவத்தின் சாம்ராஜ்யமே வருக வருக, எங்கள் ஊர் வள்ளலே வருக வருக. மழை நீருக்கு நேராக பிஸ்லரி வாட்டரே கிடையாது. மின்சாரம் இல்லாமல் மிதக்கின்ற தீபம் போல் மேரி கொண்ட மின்மீனிகள் அதிசயமே. மின்சாரமே இல்லாமல் மிதக்கின்ற தீபம் போல் ஒரு டாட் மட்டும் தெரியும் இல்லையா, அந்த டாட்டை போல மேனி கொண்ட சாஃப்டான மேனி கொண்ட மின்மினி பூச்சிகள் அதிசயமே. அந்த பூச்சிகள் வந்து ஒளிந்து கொண்டிருக்கின்றது. அந்த பூச்சிக்கு யாருமே கரண்ட் கொடுக்கல, ஆனால் அது தீபத்தை போல லைட்டை போல எரியுது. இது ஒரு அதிசயம். இந்த பூச்சியை படைத்தது அதிசயம். இது யார் படைத்தது? இயற்கை. எப்படி அதை எப்படி வர்ணிக்கிறார் கோர்வையா பாருங்க. அப்படியே சங்கீதத்துக்குள்ள அந்த கவிதை நடைய, மின்சாரம் இல்லாமல் மிதக்கின்ற தீபம் போல் மேனி கொண்ட மின்மினிகள் அதிசயமே. ஆனா மின்மினி பூச்சி அதிசயம் என்று தெரியும், ஆனா அந்த மின்மினி பூச்சி அதிசயம் என்ற விஷயத்த மின்சாரம் இல்லாமல் மிதக்கின்ற தீபம் போல் மேனி கொண்ட மின்மினிகள் அதிசயம் என்ற ஒரு கவிதை வடிவில் கொண்டு வரணும் அல்லவா. இவர் கவிதையும் ஒரு அதிசயம். உடலுக்குள் எங்கே உயிருள்ளதென்பது, உயிருக்குள் காதல் எங்குள்ளதென்பது, நினைத்தால் நினைத்தால் அதிசயமே. உடலுக்குள் உயிர் எங்க இருக்கின்றது? இருதயத்துல, கிட்னிலையா, கல்லீரல்லையா, பிரைன்லையா, கண்கள்லையா, ஸ்கின்லையா, ரத்தத்திலையா? ரிசர்ச் பண்ணக்கூடாது. ஒரு வாசமில்லா கிளையின் மேல் நறுவாசம் உள்ள பூவை பார், பூவாசம் அதிசயமே. அலைகடல் தந்த மேகத்தில் சிறு துளி கூட உப்பில்லை, மழை நீரும் அதிசயமே. மின்சாரம் இல்லாமல் மிதக்கின்ற தீபம் போல் மேனி கொண்ட மின்மீனிகள் அதிசயமே. உடலுக்குள் எங்கே உயிருள்ளதென்பது, உயிருக்குள் காதல் எங்குள்ளதென்பதும், நினைத்தால் நினைத்தால் அதிசயமே. ஒரு வாசமில்லா கிளையின் மேல் ஒரு வாசமுள்ள பூவை பார், பூவாசம் அதிசயமே. ஒரு வாசமில்லா கிளையின் மேல் ஒரு வாசமுள்ள பூவை பார், பூவாசம் அதிசயமே.
அலைகடல் தந்த மேகத்தில் சிறு துளி கூட உப்பில்லை மழை நீரும் அதிசயமே. அலைகடல் தந்த மேகத்தில் சிறு துளி கூட உப்பில்லை மழை நீரும் அதிசயமே. மின்சாரம் இல்லாமல் மிதக்கின்ற தீபம் போல் மேறி கொண்ட மின்மீனிகள் அதிசயமே. மின்சாரம் இல்லாமல் மிதக்கின்ற தீபம் போல் மேனி கொண்ட மின்மீனிகள் அதிசயமே. உடலுக்குள் இங்கு உயிருள்ளதென்பதும் உயிருக்குள் காதல் எங்குள்ளதென்பதும் நினைத்தால் நினைத்தால் அதிசயமே. பல்லவியில 2 லைன் இயற்கையும் 2 லைன் அந்த பெண்ணை வந்து சொல்லியிருந்தார் இல்லையா. சரணம் 1ல ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையை பத்தி சொல்லிட்டார். சரணம் 2ல என்ன பண்றாரு பாருங்க. பெண் பால் கொண்ட சிறுதீவு இரு கால் கொண்டு நடமாடும் நீதான் என் அதிசயமே. இப்ப இயற்கைக்கு அதிசயம் சரணம் 1. எனக்கு எது அதிசயம்? பெண் பால் கொண்ட சிறு தீவு, தீவை போல அவள் நடந்து வருவது. இப்ப வந்து ஒரு தீவுன்னா என்னதுயா? தண்ணிக்குள்ள இருக்கிறது. இல்ல கரெக்ட் தான். தண்ணிக்குள் ஒரு மேட்டு பகுதியை 4 புறமும் தண்ணி சூழ்ந்திருந்தால் அதுக்கு பேரு வந்து தீவு அப்படின்றோம். இப்போ 4 சைடு வந்து தண்ணி இருக்கு, ஆனா வந்து சென்டர்ல வந்து மேடு பகுதியாக இருக்கு. அப்படின்னா மட்டும் அதுக்கு பேரு தீவு இல்லை. அந்த மேட்டு பகுதியில பல வகையான தாவரங்கள், மரங்கள், செடி கொடிகள் இருக்கணும். அதுல பல வகையான உயிரினங்கள் வாழணும். அது நம்ம சுற்றி பார்ப்பதற்கும் ஒரு ஏதுவான இடமாக, இயற்கை அழகு கொஞ்சம் ஒரு பகுதி சுத்தியிலும் தண்ணியாக இருக்கின்ற பொழுது அதை பார்க்கிற போது ஒரு டிஃபரெண்டான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் இல்லையா, அது ஒரு வியப்பு. அதுபோல இவள் 2 கால் கொண்டு நடந்து வந்து கொண்டிருக்கின்றாள். அந்த தீவை போல பெண் பால் நான் பார்க்கும் காதல். உலகில் 7 அதிசயங்கள் வாய் பேசும் பூவேனி 8வது அதிசயமே. பூவுக்கு நிகராக கொண்டு வராரு. உலகுல அதிசயம் 7ன்னு சொல்லி இவன் வரையறுத்து வச்சுள்ளார். அதல்ல, அது பொய். வாய் பேசும் பூவே நீ, பூக்கள்லாம் வந்து அழகா இருக்கும், அது கூட சேர்ந்து நறுமணமும் இருக்கும், மனம் பார்ப்பதற்கும் அழகு. ஆனா அதுவே பேசுச்சுன்னா எப்படி இருக்குமா? இவளை போல இருக்குமா? உலகில் 7 அதிசயங்கள் வாய் பேசும் பூவேனி 8வது அதிசயமே. வாய் பேசும் பூவை போல இருக்கக்கூடிய நீ, இந்த 7 அதிசயங்கள் கூட உன்னையையும் நான் சேர்த்துக் கொள்கிறேன். இப்ப மொத்தம் எத்தனை அதிசயங்கள் இருக்கா? 8. அப்ப உலகுல இருக்கக்கூடிய 7 அதிசயங்கள் கூட உன்னை சேர்க்கிறேன் இல்லையா? எதனால நான் உன்னை சேர்க்கிறேன்? வான்மிதக்கும் உன் கண்கள், தேன் தெரிக்கும் கண்ணங்கள், பால் குடிக்கும் மதரங்கள் அதிசயமே. வான் மிதப்பதை போல் இருக்கக்கூடிய உனது கண்கள், தேன் தெரிக்கும் கண்ணங்கள், பால் குடிக்கும் அதரங்கள் அதிசயமே. நங்கை கொண்ட உனக்காக உருவாக்கப்பட்ட விரல்களும் அதிசயமே. நகம் என்ற கிரீடம் அதிசயமே. அந்த விரல் மேல வளர்ந்திருக்கக்கூடிய நகங்களும் அதிசயமே. ஆசையும் வளைவுகள் அதிசயமே. இடுப்பு எந்த பெண்ணுக்கும் இல்லாதது போல உனது நளினமான வளைவுகள் இருக்குல்லவா, அதுவும் அதிசயமே. சைலண்டா சொல்லியிருக்காங்க. எஸ். பெண் பால் கொண்ட சிறு தீவு 2 கால் கொண்டு நடமாடும் நீதான் என் அதிசயமே. உலகில் 7 அதிசயங்கள் வாய் பேசும் பூவே நீ 8வது அதிசயம். வான்மிதக்கும் உன் கண்கள், தேன் தெரிக்கும் கண்ணங்கள், பால் குடிக்கும் அதரங்கள் அதிசயமே. நங்கை கொண்ட விரல்கள் அதிசயமே. நகமென்ற கிரீடமும் அதிசயமே. அசையும் வளைவுகள் அதிசயம். வேற லெவல் மேட்ச் பண்ணி அதே மேட்ச் பண்ணிருக்காங்க. இப்ப சங்கர் வந்து என்ன சொல்லியிருப்பார்? அதிசயம் இந்த பெண்ணை வந்து வர்ணித்து நீ எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். உடனே வைரமுத்து அவர் வரிகள்ல இருந்து அப்படியே பிறந்ததுதான். எப்படி? வேற லெவல். பெண் பால் கொண்ட சிறு தீவு 2 கால் கொண்டு நடமாடும் நீதானே அதிசயமே. பெண் பால் கொண்ட சிறு தீவு 2 கால் கொண்டு நடமாடும் நீதான் என் அதிசயமே.
உலகில் ஏழல்ல அதிசயங்கள் வாய் பேசும் பூவேணி எட்டாவது அதிசயமே. உலகில் ஏழல்ல அதிசயங்கள் வாய் பேசும் பூவேணி எட்டாவது அதிசயமே. வான்மிதக்கும் உன் கண்கள் தேன் தெரிக்கும் கண்ணங்கள் பால் குடிக்கும் ஆதாரங்கள் அதிசயமே. வான்மிதக்கும் உன் கண்கள் தேன் தெரிக்கும் கண்ணங்கள் பால் குடிக்கும் ஆதாரங்கள் அதிசயமே. நங்கை கொண்ட வீரல்கள் அதிசயமே. நகமென்ற கிரீடம் அதிசயமே. ஆசையும் வளைவுகள் அதிசயமே. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் வண்ணத்து பூச்சி உடம்பில் துளை செல்லும் காற்று குருநாதர் இல்லாத ஓவரால் சாங்ல மகாலிங்கத்துக்கு பிடிச்ச லைன், பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம். குமரனுக்கு சரணம் ஒன்ல மாஸ்டர். ஒரு வாசமில்லா கிளையின் மேல் நறுவாசமுள்ள பூவை பார், பூவாசம் அதிசயமே. எனக்கு வந்து செகண்ட் சரணம் தான். சரணத்தில் வான் மிதக்கும் முன்கண்கள் தேன் திரிக்கும் அது பிடிச்சிருக்கு மாஸ்டர். வான் மிதக்கும் உன் கண்கள் தேன் தெரிக்கும் கண்ணங்கள் பால் குடிக்கும் ஆதரங்கள் அதிசயமே. நங்கை கொண்ட வீரர்கள் அதிசயமே. நகம் என்ற கிரீடம் அதிசயமே. அசையும் வளைவுகள் அதிசயமே. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டங்கள் அதிசயம், வண்ணத்தி பூச்சி உடம்பில் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளதல்லவா, அதுவும் அதிசயம். சிறிய துளைகளின் வழியாக காற்று செல்லுவது அதிசயம், குருநாதரே இல்லாமல் குயில் பாடுவது அதிசயம், அதிசயமே அசந்து போகும் பெண்ணே நீ எந்தன் அதிசயம். வா